நான் என்னதான் கோட் சூட் போட்டு அமெரிக்கால ஜாம் ஜான்னு வாழ்ந்தாலும் நான் தாத்தா. ஊர்ல இருந்தாலும் தாத்தா தாத்தா தான், அமெரிக்கால இருந்தாலும் தாத்தா தாத்தா தான். நான் தாத்தாங்க ஸ்தானத்தை அடைஞ்சிட்டேன்டா. ஒத்த தலையில ஒத்த கையில. இது தனி சுகண்டா. என்ன காசு பண்ணண்டா. கடைசி காலத்துல உங்க கூட நான் இப்படியே வாழ்ந்துட்டு போயிருந்தா. இப்படி உங்க தூக்கி சுமந்துட்டு அந்த சந்தோஷத்துல நான் போய் சேர்ந்தனும்டா. எங்க வீட்ல யாராவது பார்த்தா அவ்வளவுதான். உங்களை இறக்கி விடுறதுக்கு மனசே இல்லடா. கவலைப்படாதீங்க, நாளைக்கு காலையில வந்துருதோம் தாத்தா. வந்துருவீங்களாடா? இனி உங்களை பிரிஞ்சு தாத்தாவால இருக்க முடியாதுடா. தாத்தா கவலைப்படாதீங்க தாத்தா, காலையில வந்துருவோம் தாத்தா. எங்க அக்காவுக்கெல்லாம் சூளு, எங்களுக்கு சூளு கிடையாது. அங்க காலையில வந்துருதோம் தாத்தா. உங்களுக்கு ஏன்டா கிடையாது? மழையும் தண்ணியுமா கிடக்கல, அதுக்குதான். டேய், பெரிய அக்காமாருக்கு எக்ஸாம் நடக்குதா? இல்ல மழையும் தண்ணியுமா கிடக்கு, அதான் லீவ் விட்டுருக்காவ. சரி சரி நாங்க இறங்கட்டுமா? போணுமா? சரி சரி இறங்குங்க. நம்ம பிள்ளைங்க யார் கூட வராங்க? அது யாரு? புது புது ஆட்கள் கூட எல்லாம் வீட்டுக்கு வராங்க. என்னங்க கிசா, யார்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க? தூக்கி வச்சிருக்க மாதிரி இருக்குது. தாத்தா போயிட்டு வரேன் தாத்தா. சரி தந்துங்களா? தாத்தா தாத்தா டாடா டாடா. தாத்தா தாத்தா. சரி சரி பார்த்து போங்க. நீங்க பார்த்து போங்க. போயிட்டேனே, போன் அடிச்சு சொல்லிருங்க பத்திரமா போயிட்டேனே. நான் பத்திரமா போயிருவேன், நீங்க உள்ள போங்கடா. போங்க போங்க, யாரும் பாத்துறாம நீ உள்ள போங்க. இனி வந்தா நாங்க சமாளிச்சிருவோம். நீங்க போயிட்டு வாங்க தாத்தா. சரிடா போயிட்டு வரேன்னா. தாத்தா தாத்தா. மனசே இல்லடா, இது எங்கே தான்டா இருக்கும். போயிட்டு வர. டேய், நம்ம தாத்தா பாவம்டா. பேசாம இந்த தாத்தாவை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துருவோமாடா? நான் அத தாண்டா யோசிச்சேன். தாத்தா அழுதாங்க, ஏன் நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துட கூடாது? ஆமா, நமக்கும் தாத்தா இல்ல, பாட்டிக்கும் தாத்தா இல்ல, நம்ம கூட்டு வந்துட்டா என்ன? ஆமாடா, பேசாம பாட்டிட்ட சொல்லி கூட்டு வந்துருவோமா? டேய், பாட்டிட்ட மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்கடா. அவ்வளவுதான், பாரு தாத்தா வீட்டுக்கு போக முடியாது, சாப்பிட்டு சாப்பிட முடியாது. ஆமாமா, யார்கிட்ட சொல்ல வேண்டாம். தாத்தாவை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துருவோம்டா. சரிடா. ஏய், இது வெள்ளாரி சித்தப்பாடா. வாயை கொடுத்து மாட்டிக்கிடாதீங்கடா. நம்ம கிட்ட போட்டு வாங்கவே இந்த சித்தப்பாக்கு பொழப்பா போச்சுது. யாருக்கிட்ட? நம்ம கிட்டயா? என்னடா? என்ன சித்தப்பா? டேய், என்னையெல்லாம் மடக்குத. ஆமா, இப்போ உங்களை ஒரு ஆள் விட்டுட்டு போச்சே, அது யாருடா? டேய், வெள்ளாரி சித்தப்பா பாத்துட்டாருடா. இப்ப எப்படிடா சமாளிக்க போறா? உன் பொண்ணுவாயை மூடிக்கிட்டுடா, நான் பாத்துக்கிறதே. அதான் சரி, இவன் ரொம்ப பேசுறேன்னு எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவான். டேய், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கடா. என்னடா ஆள்கால டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிய? வந்து விட்டுட்டு போனது யாரு? ஓ, என்ன கதை விடலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிய? தொலைச்சு போட தரச்சி. எங்க போனியல? இல்ல எங்க போனியா? என்ன சித்தப்பா? இல்ல என்ன சித்தப்பா? தெரியாம தான் கேட்டேன். என்ன சித்தப்பா? என்னையே வேற நீ மடக்குற? நான் கமிஷனர்டா. நீங்க கமிஷனர்னா நாங்க பயந்துறணுமா என்ன? அதானே, இது நல்லா இருக்குதா? இது நல்லா இல்ல சித்தப்பா, இது சுத்தமா நல்லா இல்ல. டேய், என்னடா? டேய், என்னடா நடக்குது? இரு, மீனாக்குட்டி அம்மாவை கூப்பிடுறேன். உங்களுக்கு எல்லாம் அவினண்டா லாய்க்கு. ஏண்டா, இப்போதானடா ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சது, அதுக்குள்ள எங்கடா போனிய? அதுக்கான வந்தோன்னு என்னையே மடக்குதிய. அப்போ நீங்க நிச்சயமா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வந்திருக்கீல. டேய், உங்களை சமாளிக்கிற மாதிரி ஒரு வேலை உலகத்திலே கிடையாதுடா. என்ன சித்தப்பா? தொலைச்சு போட தரச்சி. என்னடா? என்ன சித்தப்பா? என்ன என்னையே மாட்டிக்கிட்டு இருக்க? சித்தப்பா, நீங்க உசுரு சித்தப்பா, எங்க உசுரு. நீங்களே சந்தேகப்படலாமா சித்தப்பா? ஆமா சித்தப்பா, ஆமா சித்தப்பா. நாங்க நம்பி இருக்கவே உங்களதான் சித்தப்பா. எங்க உசுரு சித்தப்பா, நீங்க எங்க உசுரு சித்தப்பா. அப்போ எங்கேயோ போயிட்டு வந்திருக்கானுவ. டேய், எங்கடா போனீங்க? சரி சரி, எங்கேயும் போயிட்டு போங்க. டேய், உங்களை விட்டுட்டு போனது யாருடா? புது ஆளா இருக்குது, நான் பார்க்கல. தூரமா நின்னு பார்த்தேன். யாருடா? டேய், தூரமா தான்டா பாத்துருக்காவ. இதுக்கப்புறம் என்ன கெஞ்சிக்கிட்டு பாடா என் வேலைய. டேய், இங்க வாங்கடா. என்னடா? என்ன சித்தப்பா, சந்தேகம் உங்க கூடயே பிறந்த சித்தப்பா. உங்க டூட்டி அப்படி. அதுக்காக பச்சை பிள்ளை எங்க மேலலாம் சந்தேகப்பட்டுக்கிட்டு இதெல்லாம் நல்லா இல்ல சித்தப்பா, நல்லா இல்ல. இதுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும் சித்தப்பா, இதுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். பஞ்சாயத்தை கூட்டுங்க சித்தப்பா. நாங்களும் எத்தனை நாள் தான் கையை கட்டி நிக்கிறது? டேய் டேய், முடியலடா. நான் உண்மையிலே வீட்டுல இருக்க எல்லாரையும் கூப்பிடுவேன். ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வந்துட்டு சமாளிக்கிறியா? பாத்தியா,
சொல்லணும். அப்ப சொல்லிக்க. ஆமா சித்தப்பா, அவ காலே பிஞ்சு காலே. நான் என்ன கேட்க, நீங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க? இது சரிப்பட்டு வராது. வீட்டுக்குள்ள வாங்க, இன்னைக்கு பஞ்சாயத்து வச்சே ஆகணும். அதுதான் நாங்களும் சொல்றோம், பஞ்சாயத்து வச்சே ஆகணும். உங்க டூட்டில பட வேண்டிய சந்தேகத்தை எங்க மேல போடுறீங்க? அது பச்சை புள்ளி, எங்க மேல சந்தேகப்படலாமா? போலீஸா இருக்கிற இந்த வீட்ல நம்ம பிறந்தது தப்புடா. அநியாயத்துக்கு நம்ம மேல ரொம்ப சந்தேகப்படுறத விட நாம வாழ்க்கை அவ்வளவுதான்டா. வாழ்க்கைய பத்தி பேசுற ஆட்களை பாரு. பின்ன என்ன சித்தப்பா, குமாரப்பா ஒண்ணுதான் எங்களுக்கு ஆதரவு. நீங்க மதனப்பா, சதீஷப்பா எப்ப பாரு சந்தேக கண்ணோட எங்களை பாக்குறது. நாங்களும் என்னத்தான் செய்வோம். டேய் நில்லுங்கடா. அத்தி வில்லில சித்தப்பாவை கூட சமாளிச்சிடலாமல, இவனை சமாளிக்க முடியாது. சித்தி வில்லி நல்லா இருக்கலால. ஆமாடா. டேய் வாயமத்து திறந்துடாதடா. ஐயோ ஒளிருவானோ பொழுக்க, இவ போட்டு வாங்குவாவல. டேய் உங்களை கூட்டு வந்தது யாருடா? நீனும் பார்த்த? ஆமா, ஒருத்தங்க தூக்கிட்டு வந்தாங்கங்க இவனை. ஆமாங்க, ஒருத்தன் தலையில இருந்தா, 2 பேர் கையில இருந்தாங்க. யாருன்னு சரியா பார்க்கல, ஆனா தூக்கிட்டு வந்தாங்க, அத பார்த்தேன். எப்படி சமாளிக்கணும் பத்தியா? டேய் வீட்டுக்குள்ள வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க. இங்க எம்பசி நம்ம மாட்டிக்கிடும் போலுக்க. எக்கத்த கொண்டு வாயை திறக்காத, நான் சமாளிக்கிறேன். பாரு, இன்னைக்கு மட்டும் மாட்டிக்கிட்டோம், ஒரு காலத்துக்கு தாத்தா வீட்டுக்கு போக முடியாது. இன்னைக்கு தப்பிச்சாதான் காலையில தாத்தா வீட்டுக்கு போக முடியும். 2 பேரும் வாயையே திறந்துட்டீங்க, தொலைச்சு போடுவ தொலைச்சி. நான் அக்கா நானே பாத்துக்கிட்டேன், எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். பஞ்சாயத்தை கூட்டுங்கடா. பஞ்சாயத்தை கூட்டுங்க சித்தப்பா, இன்னைக்கு எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். என்னங்க நடக்குதுங்க? எப்படி சமாளிக்கணும் பாரு. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வா. கூட்டு போங்க, நாங்க எதுக்கு பயப்பட போறோம்? சரிடா, நீங்க என்கிட்ட மட்டும் சொல்லுங்க, நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். உங்களை கூட்டு வந்தாங்களே அது யாரு? டேய் நம்பிராதடா, போட்டு வாங்குறாவலாம். நம்ம என்ன ஏமாலியா? எங்க அவ சிரிக்கிறா. அவனும் உன்கிட்ட உண்மை சொல்லுவானுவ. என்ன சித்தி? என்கிட்ட மட்டும் சொல்லுங்கடா. உங்ககிட்ட தானே? சொல்லிருவோம் சித்தி. என்னங்க நீங்களே சிரிக்கீங்க? ஆனா என்னையே நம்பல, அப்புறம் ஒண்ணு எப்படி நம்புவானுவ? நீ டியூஷன் எடுக்க நீ என்னெல்லாம் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். நீ உன்ன கொண்டு போட்டு கொடுத்துருவ. உன்கிட்டே சொல்லுவானுவா சொல்லு. இப்ப அவனுக்கிட்ட நீ எப்படி கரெக்ட் மட்டும் பாருங்க. ஏய் சித்தி சவால் விட்டுட்டு வருதுடா, கவனமா இருங்க. யாருக்கிட்ட? நம்ம கிட்டயா? பாத்தியாடா, சவால் விட்டுட்டு வரலாம், நம்ம கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். ஆனா சிரிக்கும். நீங்க சிரிப்பா நிப்பாட்டுங்க, நான் எப்படி தெரிஞ்சுட்டு வரேன் மட்டும் பாருங்க. தெரிஞ்சுக்க. டேய் நான் உங்க சித்திடா, நான் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன். பேசுடா, அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும், சித்திக்கு மண்டையே வெடிச்சிருண்டா. அங்க பாத்து கேளு. டேய் சித்தி பாத்தேன்டா, ஆனா அது யாருன்னு தெரியல. நம்ம வடக்கு தெரு பெரியப்பா இருக்குமா? ஏய் நாம ஒண்ணே இல்ல, அத நம்ம தாத்தான்னு சொல்லிடுவோமா? எந்த பெரியப்பா? வடக்கு தெரு தாய்த்து பெரியப்பா? இல்ல, அப்போ தெற்கு தெரு சீனி சித்தப்பா? இல்ல, அப்போ உங்க ஸ்கூல் டீச்சரே? ஸ்கூல்ல நாங்க டீச்சர்ட்ட சேர மாட்டோம். அவ்வளவு லேஸ்லாம் இவன் வாங்க முடியாது. அவனுலாம் மனசு வச்சு சொன்னாதான் உண்டு. இப்ப பிள்ளைய வச்சு நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அதுலயும் இவன் எங்க அம்மா கிட்ட வளர்ந்துருக்கானுவ, எவ்வளவு புத்திசாலித்தனமா இருப்பானுவ. எங்க அம்மா கிட்ட இருக்க டபுள் புத்தி இவன்கிட்ட உண்டு. இவன்கிட்ட போய் உண்மை வாங்க நினைக்கிறியா? அவனோட சொல்லுவானுவ, அப்போ தெரிஞ்சுக்கலாம் வா. முடிஞ்சா தெரிஞ்சுக்க. ஓஹோ அப்படியா? இப்ப என் வேலைய பாருங்க. டேய் சித்தி பெருசா பிளான் போடுறா, ஜாக்கிரதையா இருங்கடா. சித்தி என்ன பிளான் போட்டாலும் நம்ம கிட்ட நடக்காதுன்னு சித்திக்கு தெரிய வைக்கணும்டா. நம்மள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காவல? அதானே மீனா குட்டி அம்மா அவளை அடிப்பாவ, அப்பமே ஆசராம நிப்ப. டேய் ஒருவேளை மீனா குட்டி அம்மா தான் கூப்பிடுறாவளோ? மீனா குட்டி அம்மா டேய் ஏற்கனவே கம்ப ரெடி பண்ணி வச்சிருக்காவடா. குமாரப்பா வேற வீட்டுல இல்லையடா, அத கிசரப்பா இருக்காவல. அப்பா என்ன எங்க தங்க அப்பா. அப்படியா? அப்போ விட்டுட்டு போனது யாருன்னு சொல்லுங்க பாப்போம். பத்தியடா, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க நம்மள தவிர. மரியாதை சொல்லுங்க. இல்ல என்ன சித்தி, இவங்க என்ன நடிப்பு நடிக்காங்க? சொல்லுங்க சித்தி, நாங்க வீட்டுக்குள்ள போனோம், கால வலிக்கு பிஞ்சு காலே.
விடு சின்ன பயிலுவ. இல்லங்க நான் கண்ணால பார்த்தேன், ஆனா யாருன்னு சொல்ல மாட்டேக்கானே. இந்த வயசுல இப்படி இருக்கானுவல. இந்த வயசுல இப்படிதான் இருக்க முடியும், அப்புறம் எந்த வயசுல இருக்க முடியும்? சும்மா இரு, வேண்டாம். நீங்க சும்மா இருங்க, நான் இன்னைக்கு பஞ்சாயத்து கூட்டியே ஆகணும். டேய் மறுபடி கேக்குறேன், வந்தது யாருடா? என்ன சித்தி? டேய் ஒரு நாளைக்கு எத்தனை பஞ்சாயத்து தான்? நேரம் பாட்டி நேரம். உங்க நேரம் இல்லடா, ஏன் நேரம். இன்னைக்கு மீனா குட்டியை என்ன பாடுபடுத்த போறாளோ. என்ன விட்டுருங்கடா. டேய் என்னால முடியலடா. நீங்களே இப்படி சொல்லலாமாப்பா? டேய் எங்கடா போனீங்க? இங்கதான்ப்பா. எங்க? டேய் நீங்களாச்சு, உங்க மீனா குட்டி அம்மாவாச்சு, உங்க பாட்டியாச்சு, நான் அப்புறம் உங்க சித்தப்பா இவளாச்சு, எங்க விட்டுரு. மீனா குட்டி எங்க இன்னும் விட்டு வச்சிருக்காள, அது வரைக்கும் நாங்க தப்பிச்சோம். முடியாதுடா. எங்க போறிய? அங்க நில்லுங்க. எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாதா? அது தெரியும், அங்க போய் நில்லுங்கன்னு சொன்னேன். மீனா குட்டி அங்க போய் நில்லுங்கன்னு சொன்னேன். எல்லாம் உங்களால தான்டா. நீ தப்பான நேரத்துல வந்துட்டேனே. மத்ததுக்கெல்லாம் அண்ணன் அண்ணன்னு போன போடுவேன், இதுக்கு போட்டுக்க வேண்டியதுனடா. என் பெற்ற இன்பம் நீயும் பெறணும் தான். போனே வந்து நில்லு. டேய் எல்லாரும் வசமா மாட்டிக்கிட்டாங்கடா. லூசு பையல, அவிய மாட்டற, நாம தான்டா மாட்டி இருக்கோம். நாம மாட்டல, அங்க இருக்கிறதம்ல மாட்டி இருக்காவ. நான் வாயே திறந்துட கூடாது. எங்க போனிய? எங்க போனியன்னு கேட்டேன். ஏமா? எதுக்குமா? நடிக்காதடா, நடிக்காத. எங்க போன? ஏமா? இங்கதான். மீனா குட்டி யாரும் வாயை திறக்க கூடாது. திறக்கலாமா? நாங்க திறக்கவே மாட்டோம். விடாதீங்க, நான் கண்ணால பார்த்தேன். சும்மா இருடி. ஐயோ நான் தப்பான நேரத்துல வந்திருக்கேன் முழுக்க. ஆத்தி மீனா குட்டி முறைக்கா. ஹலோ ஹலோ, இன்னும் வந்துட்டேன். முக்கியமான வேலையா? இந்த வந்துட்டேன். கையில போனும் இல்ல, போனும் வரல. எதிர் மூலமா பேசுறீங்களா? அதாவது மீனா குட்டி எங்களை விட்டுரு. மீனா குட்டி பின்னாடி போய் நில்லுங்க, உங்களுக்கு எல்லாம் தனியா இருக்குது. ஆனா உங்களுக்கு எல்லாம் தைரியம் ரொம்படா. ஐயோ வாங்க மதனி. உன போன் அடிப்பிய, இப்ப மட்டும் அடிக்க மாட்டீல. அது அப்படியே பின்னாடி ஒருத்தன் வளர்ந்து நிக்காம பாருங்க, அவங்க கிட்ட கேளுங்க. கிஷோர் என்கிட்ட ரொம்ப குறாங்க, போட்டு கொடுத்து நினைக்க பாருங்க. இவதான் அவளுக்கு தனியா இருக்குது, அவளுக்கு தனியா வச்சுக்கலாம். அது என்னங்க? உங்களுக்கு சிக்னல் வேற கொடுக்கறாங்க. சிக்னல் எத்தே ஒத்துக்கிட்ட போன் அடிச்சி சொல்லலன்னு சொல்றவத்தே. எப்படி போட்டு கொடுக்க பத்தியில. கிஷோர் வடிய வச்சு கிறுக்கிய. தமிழ் இல்லல்ல, புண்ணியவதி நீ நல்லா இருக்கணும். ஏன் எதுக்கு இந்த கொலவரி உனக்கு? மாமா உன் மேல இவ்வளவு பாசமா இருக்கு, இப்படி மாமா போட்டு கொடுக்க. எல்லாரும் சேர்ந்து அந்த மூணு சில்வண்டுகளுக்கு செல்லம் கொடுத்தியல்ல, அனுபவிங்க. இதுவும் நாங்க மட்டும் கொடுத்த மாதிரி சொல்ற. பின்னாடி கிஷோர் தான் கொடுத்தான். ஆவிலும் கைது பண்ணி தான் வச்சிருக்க. ஆவி கெத்தா இருக்கத பார்த்துட்டு ஆவி சும்மா நிக்கச்சில. ஆவிலுக்கு சேர்த்துதான். அப்படியா? எப்படி சிக்கிருக்க பத்தில. தப்பு பண்ணது அந்த மூணு, மாட்டுது நம்மளா. வண்டியில சுத்திட்டு அலைஞ்சல்ல, அனுபவி. இவ மட்டும் செல்லமே கொடுக்கல. அவன் என்ன பண்ணா? அப்படி இப்படி ஓடிங்கடா, இப்படி இப்படி ஓடிங்கடா. அந்த மீனக்குட்டி அம்மா வராவ, இங்க ஓடி தப்பிச்சு ஓடிங்கடா. சிக்னல் கொடுத்தியல்ல, அனுபவிங்க. ஓ அதுக்கு தான் இவ்வளவு கொலவரியா? இனிமேல் இந்த மூணு பசங்களை நான் தலையிடவே மாட்டேன்ப்பா. அப்பா ஆத்தி அப்பா. யாரப்பா? நான் இல்லப்பா. நல்ல நேரம் என்ன கூப்பிடல. தேன்மொழி சித்தி சொன்னாலே உங்களை விட்டுட்டு போனது யாரு? விட்டுட்டு போனவளா? யாரு? அதுக்குத்தான் பஞ்சாயத்து. ஊர்ல யாராவது விட்டுட்டு போயிருப்பாவ, இதுக்கெல்லாம் போட்டு. இல்ல நான் ஒண்ணுமே சொல்லல. என் மோக்கண்ட கண்ணீர் வருதா இல்ல நடிக்காளா? எல்லாம் அக்மார்க் நடிப்பு. இதுக்கு முன்னாடி என்ன ஒரு சிரிப்பு தெரியுமா? அம்மா அம்மா அம்மா. மீனா குட்டி பச்சப்பு புள்ளேலு, யார் இந்த வீட்டுல இப்ப வாயை திறக்க கூடாது. குமாரப்பா, இதோ வேண்டின மாதிரி இருக்குது. எங்க அம்மா தெய்வம். எங்க அம்மா மாதிரி ஒரு அம்மா உலகத்திலே கிடையாது அப்படின்னு வேண்டுனேம்மா. ஐயோ முடியல. எப்படி நடிக்கணும் பாரு. எப்படி எப்படி வேண்டுன? எங்க அம்மா ஒரு தெய்வம். எங்க அம்மா மாதிரி உலகத்துல யாருமே கிடையாது. அம்மா ஒரு ஆலயம், அம்மா தெய்வம். அது கட்டி என்னடா? தாயே கண் கண்ட தெய்வம். தாயே கண் கண்ட தெய்வம். தாயே சிறந்த கோயிலும் இல்லை, தாயே சிறந்த கோயிலும் இல்லை. அப்புறம் அவ்வளவுதான்டா இருக்குது. அவ்வளவுதான் இருக்குது. எனக்காக நீ வேண்டுன? ஆமாமா, உங்களுக்காக தான் வேண்டணும். இல்ல மகனே. ஆமா அம்மா
ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? மீனக்குட்டி பாவம். நீ வேண்டு. ஆராரிராரோ, நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறங்கி, என்னோட மடி சாஞ்சி. எம்மாவா என்ன பாட்டு படிக்கா? அத்தா, கொஞ்சம் விட்டு பிடிப்போம். அடுத்து இல்ல என்ன பண்ணாலும் விட மாட்டான்னு நினைக்காமல. இப்ப என்ன, நாங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். எங்க கூட யார் வந்தாவன்னு தெரியணும். அவ்வளவுதானே? ஆமா, உங்க கூட வந்தது யாரு? இதுக்கு மேல என்னல மறைச்சிக்கிட்டு சொல்லுங்களே. அதிகாரத்தை பத்தியில சொல்றேம்மா, சொல்றேன். சொன்னதுக்கு அப்புறம் ச்சே, இந்த பச்சை பிள்ளைங்கள நாம இந்த வேதனை படுத்துறோன்னு நீங்க மன உடைஞ்சு போயிருவீங்கம்மா. அத்தை சென்டிமெண்டால தாக்குறானவே. உன சென்டிமெண்ட்டுக்காக நான் அசரதாவது. நீ சொல்லி நான் ஒன்னும் உடஞ்சலாம் போயிட மாட்டேன். அப்ப என்ன நாங்க சொல்றோம், நீயே நீயே தாயே நீயே. அதுக்கப்புறம் என்னல வரும்? ஒழுடா, என்னதான் நம்ம பாட்டு படிச்சாலும் இன்னைக்கு நடக்காது. உண்மை சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம், அப்படிதானே? ஆமாடா. அம்மா, நான் உண்மை சொல்லுமா, நாங்க உண்மை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம். இதுக்கு மேல மறைக்கல எதுவும் இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சொல்லு. எங்க கூட வந்தது, எங்களை கூட்டிட்டு வந்தது